இப்போ நம்மலாம் விபூதி இட்டுக்கிறோம்ல, எதற்காக விபூதி இட்டுக்கிறோம்? இப்போ இந்த பையனே வந்து அந்த அம்மா கிட்டேயோ இல்லை உங்கள்கிட்டயோ வந்து விபூதி எதற்காக நான் இட்டுக்கொள்ள வேண்டும்னு கேட்டால், அப்போ நெற்றிக்கண்ணை அவர் வெளிப்பக்கமாக திறந்திருப்பாரா, உள்பக்கமாக திறந்திருப்பாரா? ஒரு கல்யாணத்திலேயே ஒரு அம்மா போட்டுருக்கா, இந்த ஆறு எத்தனை பவுண்டு? 5 பவுன். பவுன் விற்கிற விலைக்கு என்னால் தான் வாங்க முடியல. காமனை காய்ந்தவாறும் மிக 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 முக்கியமான ஒன்று. ஆசையை அழித்த ஒரே ஒரு ஆசான் யாரு? இவர் மட்டும்தான், இல்லையா? ஆசையை ஒழித்தவர். இப்போது நான் பல முறை சொல்லியிருக்கேன், பல இடத்துல எனக்கே எங்கே சொன்னேன்னு ஞாபகம் இல்லை. அதனால் கேட்ட உங்களுக்கும் ஞாபகம் இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையில் மீண்டும் நான் ஒரு முறை சொல்கிறேன். இப்போ நம்மலாம் விபூதி இட்டுக்கிறோம்ல, எதற்காக விபூதி இட்டுக்கிறோம்? இப்போ இந்த பையனே வந்து அந்த அம்மா கிட்டேயோ இல்லை உங்கள்கிட்டயோ வந்து விபூதி எதற்காக நான் இட்டுக்கொள்ள வேண்டும்னு கேட்டால், நமக்கு தத்துவார்த்த ரீதியாக பதில் சொல்ல யார்ட்டையாவது பதில் இருக்கா? ரொம்ப கஷ்டம், சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. இது எப்படி பாருங்கோ, தத்துவார்த்த ரீதியாக அது முக்கியம். சும்மா வந்து விபூதியை பூசிட்டேன் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. விபூதி கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் அது மறைஞ்சு போயிடும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. குளித்தவுடன் காலையில் வந்த உடனே விபூதி பூசிக்கிறோமா, குளிக்காமலேயே விபூதி பூசிக்கிறோமா, அதெல்லாம் ஒன்றும் தோஷமே கிடையாது. காரணம் என்னென்னு பாருங்கோ, அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு சொல்கிறேன். ஒரு முறை வந்து சிவபெருமான் வந்து தியானத்தில் இருக்கின்றார். அவர் வந்து அப்போது நிறைய அசுரர்கள் வந்து விடுகிறார்கள். முருகனை வந்து வெளிவர செய்யணுன்னா சிவபெருமானை தட்டி எழுப்பணும் தியானத்தில். இதெல்லாம் நம்ம புராணம்லாம் தெரியும். அப்போது காமனை அழைக்கிறார்கள், மன்மதனை. அவன் என்ன பண்ணுறான், மரத்து ஓரமாக நின்றுட்டு அவரை வந்து அப்படி வா வா, இங்கே ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் இருக்குது பாரு, வா. செல்ஃபோனை திறந்தவொடனே பிக் பில்லியன் டே ஆஃபர். அங்கே போனால் அந்த புடவை கடையில் அப்படி வாங்கினா இது, அதுதான் காமன். அங்கே நின்று என்ன பண்ணுறான், நம்மளை காமனாக பாருங்க. இப்போ ஆங்கிலத்தில் சொல்கிறேன் பாருங்க, எல்லாருக்கும் காமன். காமன் புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? காமன்னா என்ன, இங்கிலீஷில் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. எதுக்கு பொதுவாக இருக்குது? காமன், ஆசை தான். அப்படி அம்பு விடுகிறார். சிவபெருமான் வந்து முழிச்சிக்கிறார். என்னை பார்த்தா தியானத்தில் இருக்கக்கூடிய என்னையா நீ வந்து கலைந்தாயின்னு என்ன பண்ணுறார், நெற்றிக்கண்ணை திறந்து இது நமக்கு என்னென்னா பஸ்மமாக போயிட்ட இப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இது புராண கதையாக நாம் இதை அப்படி கடந்து சென்று விட முடியாது. இது ஒளிந்திருக்கக்கூடிய சூக்ஷ்மம் என்ன தெரியுமா? அந்த ஆசை எங்கே இருந்தது? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வெளியில் நடந்து போகிறோம், நமக்கு ஒரு நகையின் மீது ஆசை ஏற்படுகிறது, ஒரு தங்க நகையின் மீது ஆசை ஏற்படுகிறது. அதை பார்க்குறோம். ஒரு கல்யாணத்திலேயே ஒரு அம்மா போட்டுருக்கா, இந்த ஆறு எத்தனை பவுண்டு? 5 பவுன். பவுன் விற்கிற விலைக்கு என்னால் தான் வாங்க முடியல அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கிறோம், சரியா? திருப்பி அடுத்து ஒரு காது குத்து, அங்கே போகிறோம். வேற ஒரு அம்மா கையில் வந்து வளையல் போட்டுன்னு வருது, அது கவரிங்னு வைங்க, ஆனால் தங்கம்னு சொல்கிறது. நமக்கு என்ன ஆகும்? சரி, நமக்கு ஒரு வளையல் வாங்கினா என்ன இருக்குமே, தோணுமா தோண்டாதா? அப்போது ஆசை வெளியே இருக்கிறதா தங்கத்தின் மீது, அல்லது உள்ளிருந்து அந்த ஆசையாகப்பட்டது வெளிப்படுகிறதா? வெளியில் இருக்குன்னா அந்த முதல்ல ஒரு ஆரம் பார்த்தோமே, அங்கேயே போயிருக்கோம். அப்போ இங்கே வளையலை பார்த்த உடனே நமக்கு ஆசை எங்கே இருந்து வர்றது? அப்போ ஆசை என்பது வெளியே இல்லை, உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா சிவபெருமானுக்கும் காமன் ஆசையாகப்பட்டவன் வெளியே இருந்திருப்பானா, உள்ளுக்குள்ளே இருந்திருப்பானா? கட்டாயமாக உள்ளுக்குள்ளே தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நெற்றிக்கண்ணை அவர் வெளிப்பக்கமாக திறந்திருப்பாரா, உள்பக்கமாக திறந்திருப்பாரா? காமன் ஆசை ஏற்படும் பொழுது உள்பக்கமாக தான் திறந்திருப்பார். அப்போ அந்த ஆசையாகப்பட்டது உள்ள ஏற்படும் பொழுது நெற்றிக்கண்ணை திறந்து உள்ளே சுட்டரித்தால் உள்ளே பஸ்பமாக இருக்கக்கூடிய காமன், அந்த ஆசை சிவபெருமானுடைய உடலிலே வெளியே பூக்கிறது. அப்படியே அந்த சாம்பலாகப்பட்டது வெளியே பூக்கிறது. சொல்லும் போது புல்லரிக்கிறது பாருங்க எனக்கு. அப்படி பூக்கும் பொழுது ஆசை நாம் இல்லாத மனிதராக ஆகுகிறோம். இறைவா, எனக்கு உள்ளிருந்து ஆசையை களைவதற்கு தெரியல இறைவா, அதனால நான் போலியாக வாது இந்த விபூதியை வெளியிலேருந்து எடுத்து பூசி 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 ஆசை இல்லாத மனிதனாக நான் மாறிவிட மாட்டேனா? காத்தால பூசிக்கிறேன், சாயந்தரம் பூசிக்கிறேன். ஒரு நாள் இந்த விபூதி, புறத்திலே இருக்கக்கூடிய விபூதி, ஒரு நாள் கட்டாயமாக என் ஆசைகள் அனைத்தையும் அழித்து நான் என்ன பண்ணுவேன், உள்ளிருந்து வெளியே பூக்கச் செய்வேன் என்பதுதான் அந்த விபூதி நாம் பூசுவதற்கான தத்துவார்த்த ரீதி. அதை நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சும்மா புராணமாக கடந்து விட்டு சென்று விடக்கூடாது.